தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராகிட்டாரு. அவர் இயக்கும் முதல் படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக இவர் நடிக்கிறார் அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன் தான் ஜேசன் சஞ்சய் பட ஹீரோ அப்படின்னு மோஷன் போஸ்டருடன் அண்மையில அறிவிப்பை வெளியிட்டாங்க. படத்திற்கு தமனியை சேமிக்கிறாராம். படத்துடைய தலைப்பு இன்னும் தெரிவிக்கவில்லை. விரைவில் படப்பிடிப்பு துவங்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்தில் அவருக்கு தம்பியாக நடத்திருந்த சந்தீப் கிஷன் அவர்கள் தனுஷ் நடிப்புல ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதை பார்க்கும் அனைவரும் அவருடைய நடிப்பு மட்டுமே பாராட்டுவாங்க. அவருடைய நடிப்பு அப்படி. ஆனால் நடிப்பு ராட்சசன் தனுஷ் இருந்தும் கூட ராயன் படம் பார்த்தவர்களை தன்னுடைய நடிப்பால பாராட்ட வச்சாரு சந்தீப் கிஷன் அவர்கள். அதனாலேயே நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் இவரை சூஸ் பண்ணியிருக்காராம். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஜேசன் சஞ்சயுடைய முதல் படத்தின் சம்பளம் பற்றிய பேச்சுதான் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில இவருடைய முதல் படமான இந்த படத்திற்கு 10 கோடி ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைகாவிடம் சம்பளம் வாங்க போறாரா. சோ ஒரு அறிமுக இயக்குனருக்கு எப்படி எத்தனை கோடி கொடுப்பாங்க, சோ தளபதியுடைய மகன் அப்படின்றதுனால எத்தனை கோடி கொடுக்கறாங்களா அப்படின்னு பல சர்ச்சைகளுமே எழுந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மோசமாக விமர்சிச்சுட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில ஜேசன் சஞ்சயோடைய அம்மாவான சங்கீதா விஜய்க்கு இந்த விஷயம் ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்திருக்கா. சோ அவங்க கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்கள் தளபதியுடைய வாரிசு அப்படின்றதுனால இது மாதிரி லைகா நிறுவனம் பண்றாங்களா இல்ல அனைத்து விஷயங்களுமே தளபதி விஜய் அவர்கள் பின்னின்று செய்யறாரா அப்படின்னு பலருமே பல விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தற்போது ஜேசன் சஞ்சயோடைய அம்மாவான சங்கீதா விஜய் பேசியிருக்காங்க. சோ இவங்க பேசிய இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி புலிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.